name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. யாரெல்லாம் இந்த காலை வேளையில உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் சோகமா இருக்க மாதிரி தெரியுதே. உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கண்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமான நேசிக்கிறதான அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே சப்பம் பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். இம்மட்டும் எங்களை வழிநடத்த வந்த தேவன், இந்த ஆராதனை பகுதியிலும் தேவன் எங்களோடு இருந்து எங்களை அசைவாட முடியாமல் துதிக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் மத்தியிலே உலாவுங்க முடியாமல் துதிக்கிறோம் ராஜா. நீர் எங்களை வழிநடத்துங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் எங்களை நடத்தி வர முடியாமல் துதிக்கிறோம். வர தடைப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் துரிதமாக வந்து ஆராதனையில் கலந்து கொள்ளவும், உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் உதவி செய்ய முடியாமல் துதிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்துங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில யாரெல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? இந்த ஓய்வு நாளை காலை வேளை தேவன் நமக்கு தந்தது, அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் தந்தது நாளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் நீங்கள் நிறைய கஷ்டத்தில் துன்பத்தில் இருந்திருக்கலாம். கடந்த வருடங்கள் இருக்கலாம், அதுக்கு முன்னாடி இருக்கலாம், பூர்வ காலங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம நினச்சிட்ருப்போம், என்னடா நம்ம இவ்வளோ ஜெபிக்கிறோமே, இவ்வளோ ஆண்டவரை துதிக்கிறோமே, ஆண்டவர் இவ்வளோ நம்பி இருக்கிறோமே, நம்ம கஷ்டங்கள் இன்னும் போகலையேன்னு நினச்சிருப்போம். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். பூர்வ காலத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்துட்டோம். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற கஷ்டம் நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயந்தான். ஆண்டவர் நினைச்சா ஒரு நொடி பொழுதில் மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட எகிப்தில் இருக்கும்போது அதிகமாக புலம்புனாங்க. ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆமென். அது எவ்வளோ பெரிய காரியம். அதே போல் நம்மளையும் அநேக காரியங்களிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆனால் வந்த வனாந்தரத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? சாப்பாட்டுக்காக முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதே போல் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆண்டவர் நம்மளை கொண்டு வரலை. ஆண்டவர் நம்மளை பெரிய பெரிய காரியங்களை செய்ய கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். எல்லோரும் நிறைய விஷயங்களை ஆனந்தம் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதுமாக. அவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய நாவினால் அல்ல, ஆத்துமாவிலிருந்து நம்மளுடைய குற்றங்களெல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். நம்மளுடைய நோய்களெல்லாம் நீக்கியிருக்கிறார். யாருமே சொல்ல முடியாது ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலன்ட்டு. ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் நமக்கு செஞ்சிருக்கிறார். அதற்காக அவரை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால்
சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதவர்களெல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆமென். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதவர்கள் எல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவிலிருந்து ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நம்முடைய குற்றங்களை மன்னித்தவர், குற்றங்களை மன்னித்தாரே. ஆமென். நோய்கள் யாருக்கெல்லாம் நோயை நீக்கியிருக்கிறார்? குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. யாருடைய ஜீவனை எல்லாம் மீட்டிருக்காங்க? நிறைய பேர்த்துக்கு மீட்டிருக்காருங்க. எல்லாத்துக்கும் தெரியும். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாமல். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஆத்துமாவே மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த எல்லாரும் எழுந்திருந்து தேவனை நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதவர்கள் எல்லாம், அவர் செய்த நன்மையை மறவாதவர்கள் எல்லாம் சொல்லுங்களேன். ஆத்துமாவே மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. உங்களுடைய முழு உள்ளத்தோடு, வாய்களால் அல்ல, முழு உள்ளத்தோடு அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆத்துமாவே மறவாதே என்று சொல்லுங்க. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அநேக காரியங்களை செய்திருக்கார். நம்ம குற்றங்களை மன்னித்தவர் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய நோய்களை நீக்கி இருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு உதவிகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல. அவர் எல்லாத்திலையும் சிறந்தவர், அவர் பெரியவர், அவர். ஹல்லேலூயா. நம்மில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் என்னது? பெரியவர். ஹல்லேலூயா. ஒரு போதகர்கிட்ட போயிட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் ஏன் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த வழியில் நீங்களும் நினச்சிக்கங்க, ஏன் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோன்ட்டு. ஒரு வழியை நம்ம போகிறோம், ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். 2 வழி இருக்குது. அதில் ஒரு வழியில் ஒருத்தர் செத்து கிடக்கிறாரு, இன்னொரு இடத்துல ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு. நீங்கள் யார்கிட்ட போய் வழியை கேட்பீங்க? உயிரோடு இருக்கிறவர்கிட்ட தானே. ஆமேன்.
நம் தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவர், அந்த கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த தேவன் இந்த வேளையில் நம் மத்தியிலே உயிரோடு இருக்கிறார். ஜீவிக்கிற தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். யாரும் வெறுமையா இல்லாதபடி முழு மனதோடு அவரை ஆராதிக்க போகிறோம். உயிருள்ள தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருந்தால் நீங்க எதை வேணாலும் சாதிக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் மறந்து தேவனை மாத்திரம் ஆராதிக்க போகிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போகிறோம். உடைந்து போன நம்முடைய வாழ்வை சீரமைச்ச தேவன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சொல்ல முடியும் என்னோட வாழ்க்கை உடைஞ்சு போயிருந்தது, ஆண்டவர் என்னை உயர்த்தினார் என்பதை? ஹல்லேலூயா. இங்க இருக்க ஒவ்வொருவரும் சொல்லணும், ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வழிகளை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போம். ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் சேனைக்குள் பாய்வேன், என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரேன், அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரேன், அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரேன். என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரேன், நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி வித்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய். உற்சாகமாக ஆமென். அவர் நம்மோடு இருந்தால் இது என்னோடு சொல்லுவோம். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உளுந்து போன என் கோளை துளிக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உளுந்து போன என் கோளை துளிக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுகந்தரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுகந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தால் அவர் நம்மோடு இருக்கிறாருங்க. அவர் இந்த வேளையில நம்மத்தில உலாவி கொண்டு இருக்கிறாருங்க. நம்ம சேனைக்குள் பாய முடியும், நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க முடியும். மதிலை தகர்த்தெறிகிற பலனை தருகிற தேவன்.
அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் நம்மோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் நம்மோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தால் மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு மதிலை இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஜீவிக்கிற தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க. ஜீவிக்கிற தேவன் அவர். நம்ம கல்லோ மண்ணோ வழங்கல. ஜீவிக்கிற தேவனை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஏராளமான நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். யோவான் 15:16 சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதா நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நீங்களா போலங்க, அவர் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்க இங்க இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்கன்னா அது நீங்களா வரல, ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கனிகள் வேணுமா, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலன் வேண்டுமா, ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணுமோ, யாரெல்லாம் அபிஷேகம் வேணுமோ தேவனை நோக்கி கேளுங்களேன். யாரும் சும்மா இருங்க, வெறும் பாட்டை பாடுறது மாத்திரம் இல்ல, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆராதனை பகுதியில் கூட நிறைய பலன் சுகவீனங்கள் எல்லாம் மாறுங்க. வெறும் ஜெபிக்கிறதுனால மட்டும் இல்ல, ஆராதனையில தேவன் அசைவாடை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனையில பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தேடி தேவனை ஆராதிப்போமா? யாரெல்லாம் அந்நிய பாஷையில பேச முடியுமோ பேசி தேவனை ஆராதிங்களே. ஸ்தோத்திரிக்கிறேன். ஆஷாதாரா ரீகாதாராலாபா ஓ ஷாந்தாரா ரீகாதாராலாபா ஓ ஷாந்தாரா ரீகாதாராலாபா ஓ ஷாந்தாரா ரீகாதாராலாபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்களை தந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தாங்க நம்மளை நேசிச்சிருக்கிறாரு. நம்ம அவரை நேசிக்கிறோமோ இல்லையோ, அவர் நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவர் நம்ம கேட்கறது என்னன்னா, நம்ம அவரை விட்டு பிரியாமல் இருக்கணும். அவர் நம்மளை பிரியறது இல்லைங்க, நம்ம தான் சில நேரம் பிரிந்துடுறோம். இந்த வேலையில கூட நம்ம ஒரு மனதாக சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உண்மை பிரியாமல் கடைசி வரை உங்கள் கூட இருக்கணும் ராஜா. ஒவ்வொரு நிமிடம் நீங்கள் எங்களை கிருபினால் நடத்துனீங்க, அதை நாங்கள் நினைச்சு உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோன்ட்டு உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து நம்ம சொல்லுவோமா? என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, நேசத்தின் ஆழமதை சொல்லுவோமா? நேசத்தின் தேவன். நம்மளை நேசித்தவர் அவருங்க. நீங்க நேசிக்காம இருக்கல. ஆமா, பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடே, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடே. ஒரு நாள்
பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடம் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். சொல்லுவோமா? நான் உம்மை நேசிக்கிறேன் உள்ளத்திலிருந்து, எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். உண்மை ஆராதிப்போமா? உண்மை மனதுடன் அவரை ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். எற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுக, உயிர் கொடுத்து நேசித்தோர் வேறு கையில். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையில். நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. யாரெல்லாம் ஆண்டவர் அழைத்திருக்கிறாங்க? என்னுடையவன் என்று சொல்லி இந்த வேளையில் உங்களை அழைக்கிறாருங்க. அழைத்தீரன் செல்ல பெயரை பழத்தீரே வழவாய். உம் நாமம் மகிமைக்காக வளத்தீரே வழவாய். உம் நாமம் மகிமைக்காக ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். சொல்லுவோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான். ஆராதிப்போமா? மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு. ஆராதனை செலுத்துவோம் அவருக்கே ஆராதனை. அவர் பரிசுத்தர். எல்லாரும் ஆராதனை செலுத்துங்களேன்.
ஆமென். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே, ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை செலுத்துவோமா? பரலோகத்தில் தூதர்கள் எல்லாம் தேவனுக்கு ஆராதனை செலுத்துறாங்க. இந்த வேளையில் யாரும் வெறுமையா இல்லாதபடி சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவனுக்காக நம்ம ஆராதனை செலுத்தும். ஆமென். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு ஆராதனையில செலுத்துவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் இந்த வெளியில் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம் கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஓ ஷதரா ரீகாதாரா லாபா, ஓ ஷாந்தாரா ரீகாதாரா லாபா. தேவன் மகிமைப்படுகிறதான இந்த வேளை, நீங்க ஜெபிக்கிறதான, நீங்க ஆராதிக்கிறதான ஒவ்வொரு வேளையிலும் தேவன் பிரியப்பட்டு கொண்டிருக்கிறார். சபையே, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றிகளை ஏறிடுங்க. ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நமக்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அவர் நன்றி உள்ளத்தோடு, ஒரு நன்றி உள்ளத்தோடு தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. நன்றி சொல்லுவோமா? நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கரங்களை அசைத்து, ஓ தேவ தூதர்கள் மத்தியில உலாவுகிற தேவன் பொன் நன்றி செலுத்துங்களேன். ஆண்டவர் யாருக்கெல்லாம் நன்மை செய்தார்களோ நன்றி செலுத்துங்க. கரங்களை உயர்த்தி, கரங்களை அசைத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசு. உள்ளத்திலிருந்து, ஆத்துமாவிலிருந்து நன்றி இயேசுவே. வாயிலிருந்து இல்ல, உள்ளத்திலிருந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியே, பரிசுத்தாவே, நன்றி ஆவியே, பரிசுத்தாவே, நன்றி ஆவி. அந்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மளை பலப்படுத்துகிறவர் அவர், நம்மை தேற்றுகிறவர். அவருக்கு நன்றி சொல்லுங்க.
நன்றி தாவியே. ஹல்லேலூயா. திரியேக தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கரங்களை உயர்த்தி ஆமென். சபை முழுவதுமாக ஓ நன்றி ராஜா. லூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமை 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 உண்டாவதாக. தேவன் நாமத்திற்கே மகிமை உண்டாகுது. ஆஷா தாரா ரீகா தாராலாபா ஓ ஷாந்தாரா ரீகா தாராலாபா. தேவனுடைய மகிமை 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 இந்த வேளையிலே ஒவ்வொரு மீதும் இறங்கி கொண்டிருக்கிறதா நான் உணர்கிறேன். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் நாவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த வேளையில் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்மை செய்தவர் அவர். நன்மை செய்த சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கும் போதெல்லாம் நன்மை செய்தவராகவே சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது எந்த வித தடையும் நமக்கு பெரிதல்ல. எவ்வளோ பெரிய மதில் வந்தாலும் எவ்வளோ தடைகள் வந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையில கூட இந்த ஆராதனை பகுதியை தேவன் தாமே பொறுப்படுத்த வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியான பகுதியை தேவன் பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென்.